சென்னை மெரினாவில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி நடைபயிற்சி சென்றவர்களும் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவ குடும்பங்களும் சுனாமி பேரலையால் உயிரிழந்தனர். சுனாமி நினைவு தினமான இன்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இன்னைக்கு மெரினா கடற்கரை பகுதியில் சுமார் எவ்வளவு பேர் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க? அஞ்சலி செலுத்தக்கூடியவர்கள் என்ன விதமான நினைவலைகளை அங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க? சுனாமி பேரலையின் 12ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு இன்று இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் இறந்த உறவுகளுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் அஞ்சலி செலுத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில இந்த இடத்துல மெரினா கடற்கரையில் பாத்தீங்கன்னா காலையிலிருந்தே ஏராளமான பொதுமக்கள் தங்கள் உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிந்தது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் கடலோர கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பெண்கள் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கடற்கரை சாலை ஊர்வலமாக வந்து கைகளிலே மலர்களையும் பால் குடங்களையும் ஏந்தி வந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. அவர்கள் இறந்தவர்களுக்காக கடல் நீரிலே அவர் பாலை ஊற்றியும் மலர்களை தூவியும் இறந்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்தினர். அது மட்டும் இல்லாமல் ஏராளமான பள்ளி குழந்தைகள் ஊர்வலமாக வந்து அமைதி ஊர்வலமாக வந்து இங்கே அரை மணி நேரம் கடற்கரையில இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அவர்கள் இறந்தவர்களுக்காக அவர்கள் அங்கே பிரேயர் நடத்தி அதன் பிறகு அவர்கள் கடற்கரையில் மலர்களை தூவியும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியதும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஏராளமான உறவுகளை இழந்த பெண்கள் இங்க வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கடலோர கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் இங்க வந்திருந்து அவங்க இறந்த உறவுகளுக்காக இன்றும் இனி இது போன்ற நிகழ்வு வாழ்நாளிலே வரக்கூடாது என்ற அளவில் அவர்கள் சொல்லி சென்றதை நம்மால் பார்க்க முடிந்தது. தமிழரசன். ரகுவரன், ஏராளமானோர் உயிரை காவு வாங்கிய சுனாமி பேரலையின் நினைவு தினம் இன்று. இதனையொட்டி மெரினா கடற்கரை பகுதிகளில் ஏதாவது இரங்கல் நிகழ்ச்சிக்கோ நிகழ்வுகளுக்கோ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அதாவது மெரினா கடற்கரையில அந்த சுனாமி தாக்கிய நாள்ல பாத்தீங்கன்னா விடியற்கால ஏராளமானோர் இங்க வாக்கிங் போயிட்டு இருக்கக்கூடிய பகுதி இந்த மெரினா கடற்கரை பகுதி. அது மட்டும் இல்லாம பக்கத்துல பாத்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய பெரிய மீனவ குடியிருப்பு பகுதி இருக்குது. இந்த மீனவ குடியிருப்பு பகுதியில ஏராளமான கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடிசைகள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அந்த மக்கள் வாழ்வாதாரமே கடல் என்று இருந்த நிலையில கடலே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்த நிலையில தான் அந்த மக்கள் இருந்தாங்க. அந்த நினைவினாலையும் அதுக்காக அவங்களுக்கு புதிய குடியிருப்புகளும் இங்க கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை மீனவ மக்களுமே இணைந்து அனைவருமே இந்த நாளை வந்து அனுசரிக்கிறத நம்மளால பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாம ஏராளமான தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அரசியல் அமைப்பு சார்ந்தவர்களும் மீனவ அமைப்பு சார்ந்தவர்களும் காலை முதலே இந்த நாளை அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்காங்க. இந்த நாளில் இறந்தவர்களுக்காக. தமிழரசன்.